இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு பில்லியன் டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களால முடிஞ்ச ட்ரை வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ல ஒரே ஒரு பால் விழுந்தா கூட போதும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து தருவாங்க. ஸோ அதுக்காக ட்ரை பண்றதுக்காக ஒருத்தர் வராரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாலுமே $4000 வந்து சேரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இந்த கேம் விளையாடணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசுமே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாரு. அந்த ரெட் பால்குள்ள ஒரே ஒரு பால் விழுந்தா கூட உங்களுக்கு $1 பில்லியன் வந்து வரும். ஸோ இதே போல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா காயின் கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தூரமா வந்து விழுந்துருது. அந்த சமயத்துல தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கேஷ்மே கொண்டு வராரு. பட் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா தோத்துடுறாரு. அந்த சமயத்துல இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுக்காக போறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த கேம்ல ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கேசினோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் பால் வந்து ஜெயிக்கிற மாதிரி கிட்ட போதும் அந்த சமயத்துல அதை தடுத்துருவாங்க. இப்படி இருக்க சமயத்துல ஒருத்தருக்கு கிட்ட ஆல்மோஸ்ட் வில்ல போகுது. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டை யூஸ் பண்ணி அந்த பாலை தள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அவங்களோட ட்ரிக் தான்.